ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிழங்கை நார்மலாக வேக வச்சு கொடுத்தா யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நாம் செய்கிறது போல் இந்த டேஸ்டியான மசாலா செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும்னா 2லேருந்து 3 வெங்காயம் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாம் எடுத்திருந்த மரவள்ளி கிழங்கை இது போல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கலருக்காக இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிக அளவில் மசாலா செய்கிறது போல் இருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கிற பொருட்களோட அளவுகளையும் அதிகம் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சேர்த்துருந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் மட்டும் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கிழங்கு நல்லா வெந்து வரதுக்காக 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு உங்களுக்கு தெரியலனா கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். உப்பு காரம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. டக்குன்னு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய மரவள்ளி கிழங்கு மசாலா ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.